ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது குழந்தை பாதுகாப்பு துறையில் தமிழகம் முழுவதும் 25 மாவட்டங்களில் உங்களுக்கான வேலை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜாப்க்காக வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கோம், டெலகிராம் குரூப் இருக்குது. எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஜாப் அப்டேட்டுமே ரெகுலராக உங்களுக்கு சேரும். ஓகே, இப்போதைக்கு தமிழக அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ எந்த மாவட்டத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரியலூர், கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருவாரூர், தஞ்சாவூர், தேனி, வேலூர், விழுப்புரம், விருதுநகர் ஆகிய இந்த 14 மாவட்டங்களில் என்னமான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இளைஞர் நீதி குழுமத்திற்கு ஒரு பெண் உள்ளடக்கிய 2 சமூக பணியாளர் உறுப்பினர்கள் மத்திய அடிப்படையில், அதாவது மதிப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 சமூக பணியாளர் கேட்டிருக்காங்க. அதில் கண்டிப்பாக ஒரு பெண் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 35 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 7/3/2025 இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். தகுதி, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குழந்தை உளவியல் முடித்தவங்க, மனநல மருத்துவம் முடித்தவங்க, சமூகியல் முடித்தவங்க, சட்டம் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றில் பட்டம் பெற்றிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அல்லது குழந்தைகள் தொடர்பான உடல்நலம், கல்வி அல்லது குழந்தைகளுக்கான நலப்பணியில் குறைந்தபட்சம் 7 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக சேம் அதே மாதிரி தான் குழந்தைகள் நலம் மற்றும் பாதுகாப்பு துறையில் பார்த்தா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னா கன்னியாகுமரி, கடலூர், கோயம்புத்தூர், ஈரோடு, தேனி, தூத்துக்குடி, வேலூர், நாமக்கல், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் குழந்தை நல குழுவிற்கு ஒரு பெண் உட்பட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை மதிப்பீடு பார்த்தா நியமிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாவட்டங்களில். ஸோ உங்களுக்கான தகுதி என்ன, கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை உளவியல், மனநல மருத்துவம், சட்டம், சமூக பணி, சமூகவியல், மனித உடல்நலம், கல்வி, மனித மேம்பாடு, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி ஆகியவற்றில் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 7 வருஷம் பார்த்தா நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க, அவங்க அப்ளை பண்ணுங்கள். அல்லது அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் இந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் தான் 35 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஓகே, இதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அந்த 14 டிஸ்ட்ரிக்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே 2 சோஷியல் ஒர்க் மெம்பர் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பெண்கள் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க, 35 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதேமாரி உங்களுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 7/3/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ப்ரொசீஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆகிய 2மே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சைக்கலாஜிக்கல் அந்த மாதிரிலாம் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, எந்தமான செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு, உங்கள் பெயர் என்ன, உங்களுடைய அட்ரஸ் என்ன, ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன, ஏஜ் என்ன எல்லாமே கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணிட்டு என்னமா நான் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி உங்கள் சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணிட்டு பிளேஸ் மற்றும் டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க தேதிக்குள்ளே அனுப்பி வச்சுக்கோங்க. அட்ரஸ் அனுப்ப வேண்டிய முகவரியும் மேலே கொடுத்துருந்தாங்க பாருங்கள், இந்த அட்ரஸ் தான். குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை, புரசவாக்கம் இருக்குது பாருங்கள், அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். அதில் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே டு பி அட்டாச்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் நோட்டிஃபிகேஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா 27 ஜூனியர் ஜட்ஜஸ் அந்த செக்ஷன் படி உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து பார்த்தா ஒரு சேர்பர்சன் கேட்டிருக்காங்க, 4 மெம்பர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாவட்டங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் 35 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். டிகிரியை பொறுத்த வரைக்கும் சைல்டு சைக்காலஜி முடித்தவங்க, சைக்காட்ரிஸ்ட் முடித்தவங்க, லா முடிச்சிருக்கவங்க, சோஷியல் ஒர்க் முடித்தவங்க, சோஷியாலஜி முடித்தவங்க, ஹியூமன் ஹெல்த் முடித்தவங்க, எஜுகேஷன் முடித்தவங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட், ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் டேபிள் சில்ட்ரன் அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த டிகிரி முடிச்சுருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதை டிகிரி அப்ளை பண்ண முடியும். இதுக்கும் 7/3/2025 ஈவினிங் 5:45க்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அப்ளை பண்ணுறவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்னு நோட் பண்ணிவிட்டு எந்த பதவி, சேர்பர்சன் பதவியா மெம்பர் பதவியான்னு கேட்டிருக்காங்க. எதுவும் அதை சைட் பண்ணிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மெத்த இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் வந்து பார்த்து அட்டாச் பண்ண பாருங்கள். இல்லை அட்டாச்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளீஸ் அட்டாச் ப்ரூஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த ப்ரூஃபில் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு. 25 மாவட்டங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் தகுதியும் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். இந்த மாதிரி ஜாப் அப்டேட்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஜாப் அப்டேட்டுமே ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.